அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இதன்படி மின்சார கட்டண திருத்தம் குறித்த வாய்மொழி மூலமான பொது ஆலோசனைகளை செப்டம்பர் 18 ஆரம்பிக்கவுள்ளதாக அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை மின்சார கட்டணம் குறித்த எழுத்துப்பூர்வ முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வது அக்டோபர் 7 முடிவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதல் அமர்வு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜெனாத் கேரத் தெரிவித்துள்ளார். நீண்ட தூர பேருந்துகளுக்கான அடிப்படை தர பரிசோதனை தொடர்பில் அரசாங்கம் புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இதன்படி நீண்ட தூர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்பாக அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்துவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குறித்த செயல்முறையை அடுத்த மாத தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் குறித்த தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் 48 மணி நேரத்துக்கு முன்பு தகுதி சான்றிதழை பெற வேண்டும். இதன் முதல் கட்டமாக கொழும்பிலுள்ள பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மாகும்பர பல்வகை போக்குவரத்து நிலையத்தை மையமாக கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமனின் மற்றொரு நெருங்கிய நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 39 வயதான குறித்த சந்தேக நபரை தங்காலை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சூரிய வெவவில் வைத்து நேற்று கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றும் 40 தோட்டாக்களும் 250 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் சூரியவெவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். வாகன விபத்தொன்றில் படுகாயமடைந்த மட்டக்களப்பு தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்கு அருகில் காரொன்றுடன் நேற்று பிற்பகல் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரது கை தோள்பட்டையை விட்டு விலகி படுகாயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டியின் மூலமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. நகர்ப்புறங்களில் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 100 தாழ்தள பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படவுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் தகவலின்படி இந்த பேருந்துகள் நவீன வசதிகளுடன் சுகமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான அணுகல் வசதிகளை மேம்படுத்துவதுடன் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த மக்களை ஊக்குவித்து நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதே இதன் நோக்கமாகும். மாரவில முதுகட்டுவ கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மாரவில போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கரையொதுங்கிய சடலத்தில் தலை, கைகள் மற்றும் கால்கள் எவையும் இருக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். நீல நிற காட்சட்டையுடன் உடலின் ஒரு பகுதி மட்டுமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வெலிகம தேனிப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வெலிகமவிலிருந்து அக்குரச நோக்கி சென்ற லோரி எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் பலத்த காயங்களுடன் பலானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தேனிப்பிட்டிய நிடங்கல பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெப்பமான வானிலை நிலைமைகள் குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நேற்று பிற்பகல் 3 மணிக்கு வெளியிட்ட இந்த எச்சரிக்கை இன்று வரை அமுலாகும் என வானிலை ஆய்வு நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று அது கூறுகின்றது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குருக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக 29 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவின் பேரில் குறித்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பணியாளர் வெளியேறும் வாயிலில் வைத்து 5.941 கிலோ எடையுள்ள 24 கேரட் தங்க பிஸ்கெட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் 54 வயதுடைய ஊழியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த தங்க பிஸ்கெட்களை தனது காலுறைக்குள் மறைத்து வைத்து கடத்த முயன்ற போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கெட்களின் மதிப்பு ரூபாய் 210.5 மில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொலனறுவையில் ஹோட்டல் முகாமையாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் 3 காவல்துறையினருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பொலனறுவை மாவட்ட போதை ஒழிப்பு காவல்துறை பிரிவினர் கடந்த 2004ஆம் ஆண்டு காவல்துறை பரிசோதகர் தலைமையில் 4 காவல்துறையினருடன் ஹோட்டல் ஒன்றில் சட்டவிரோத மதுபானத்தை தேடி சோதனை நடத்தியுள்ளனர். அதன்போது அந்த ஹோட்டலின் முகாமையாளருக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து முகாமையாளர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் ஹோட்டலின் முகாமையாளர் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து குறித்த 4 காவல்துறையினரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் அதில் ஒரு காவல்துறை பரிசோதகரான வசந்த என்பவர் நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் மேல் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது 3 காவல்துறையினரும் முன்னிலையாகியுள்ளனர். அவர்களுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 5 வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் 13 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது. வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க செப்டம்பர் 22ஆம் திகதி அமெரிக்கா செல்ல உள்ளார். தனது பயணத்தின் போது பல நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்ரஸையும் சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தனது பணிகளை முடித்த பிறகு ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசாநாயக்க செப்டம்பர் 26ஆம் திகதி ஜப்பானுக்கு அரசு முறை பயணமாக செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படவுள்ளது. இன்னும் 2 வார காலப்பகுதிக்குள் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு ஐக்கிய ராச்சியம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவும் தமது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இலங்கையின் விடயங்கள் கொண்டுவரப்படவுள்ள அதே நேரம் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் குறித்த அடுத்த விரிவான அறிக்கை 2027 செப்டம்பரில் பேரவையில் முன்வைக்கப்படவுள்ளது. இதற்கிடையில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மனித புதைகுழி அகழ்வுகளை நடத்துவதற்கு போதுமான நிதி, மனித மற்றும் தொழில்நுட்ப வளங்கள் தொடர்பில் சர்வதேச உதவியை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தும். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.